இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் திரு அவை ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த உருமாற்ற பெருவிழா என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மேலோங்கிய மாட்சிமையை இந்த உலகிற்கு எடுத்து இயம்புவதாக இருந்தது. இயேசுனா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய இருப்பு என்ன, அவர் யார், அவருடைய மகிமை என்ன, அவருடைய மாட்சிமை என்ன என்பதை சீடர்களுக்கு இந்த உலகத்திற்கு காட்டும் மிகப்பெரிய ஒரு காரியம், ஒரு வெளிப்படுத்துதல் சொல்ல வெளிப்பாடு இந்த உருமாற்ற விழான்னு சொல்கிறது. இந்த விழாவிலே நாம் 2 விஷயங்களை நம்ம தியானிக்கவிருக்கிறோம். ஒன்று, நம்ம சொல்ல கடவுள் தன்னை வெளிப்படுத்தியது. 2வது, மனிதர்களாகிய நாம் இறை அனுபவத்தை பெறுவது. இந்த விழாவானது கிபி 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து நம்ம திருவாவையிலே கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த விழா வருது. சிறப்பாக சொல்லணும்னா 1456ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் போர் வந்துச்சு. அந்த போரிலே கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்படி வெற்றி பெற்ற அந்த தருணத்தில் நம்ம திருவையுடைய திருத்தந்தையாக இருந்தவர் முதலாம் கலிஸ்டஸ், அவர் என்ன பண்ணார், இந்த உருமாற்ற விழாவை, கடவுளுடைய வெளிப்படுத்துதல், இந்த விழாவை நன்கு உணர்ந்தவராய் இந்த விழா தொடர்ந்து கொண்டாடப்படணும்னு அவர் திருச்சபை கேட்டுக்கிட்டார். அன்றிலிருந்து இன்று வரை இந்த விழா, நாளுடைய உருமாற்ற விழாவானது மிக சிறப்பான பொழுது நம்ம திருவையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தியது. இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்குறோம், தானியேலாக முதல்ல வாசிக்கிறோம். நம்ம கடவுள், அதாவது ஒரு விண்ணகம் எப்படி இருக்கும், அந்த விண்ணகத்தை நமக்கு ஒரு காட்சிப்படுத்துகின்ற வாசகம் முதல் வாசகம். 2வது வாசகம் பாருங்க பார்ப்போம். பேதுரு சொல்வார் பாருங்க பார்ப்போம். நாங்கள் சொல்லுகின்ற காரியங்கள், நாங்கள் போதிக்கின்ற விஷயங்கள் கட்டுக்கதைகள் கிடையாது, நாங்கள் என்ன கண்டோமோ அதை சொல்கிறோம். ஏன்னால் உருமாற்றத்தின் உடன் இருந்தவர் பேதுரு. நாங்கள் பார்த்ததை சொல்கிறோம். ஆண்டவர் அத்துணை மகிமையானவர். ஆண்டவர் இயேசப்பா அத்துணை மகிமையானவர். இயேசு இறைவன், கடவுள், வாழ்வு தரும் வார்த்தை அவர். அவருடைய சாட்சியம் இங்கே பாருங்க பார்ப்போம். முதல் வாசகம் விண்ணகத்தினுடைய காட்சி, 2ஆம் வாசகம் அந்த காட்சியை நேரடியாக கண்ட ஒரு நபருடைய சாட்சியம். முன்ன சொன்ன இல்லையா, 2 விஷயங்கள் அவர் சொல்ல. முதல்ல கடவுளுடைய மகிமை ஃபர்ஸ்ட், 2வது இறை அனுபவம், அந்த அனுபவத்தை பெற்றவர்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குது. நாங்கள் பொய் சொல்ல உண்மையை சொல்கிறோம், நாங்கள் பார்த்தோம், உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று நல்லா கவனிங்க பார்ப்போம். அந்த நட்சத்திரம் பாருங்களேன். இந்த காட்சியை கண்ட பிறகு பேதுரு, ஆண்டவரே நாம் இங்கேயே இருந்துடலாமா, அதை கவனிக்கணும். அவர் என்ன பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது, உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம், நாம் இங்கேயே தங்கிடலாம். அந்த இறை அனுபவத்துடைய தாக்கத்தை பாருங்க. நம்ம இங்கேயே இருந்துடலாம், இப்படியே இருந்துடலாம். ஏன்னா இது விண்ணகம், நல்லா கவனிங்க. அங்கே உங்களை கண்ட காட்சி எவ்வளோ அற்புதமான காட்சின்னு சொன்னால், எலியா அங்கே இருக்கிறார், மோசே அங்கே இருக்கிறார். மோசே இறை வார்த்தையின் மையம். அவர் வழியாகத்தான் அவருடைய வார்த்தைகள் 10 கட்டளைகள் எல்லாம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இறை வார்த்தையினுடைய மையம், இறை வார்த்தையினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லலாம் மோசே.
அதே போல இறைவாக்கினரின் மையம் இல்லை, மிகப்பெரும் இறைவாக்கினர் எலியா. என்றால் இறைவாக்கினர் எல்லோரையும் பாருங்க பார்ப்போம் நீங்க, ஆன்ம உடலோடு விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு எலியா. அப்படி கொல்லப்பட்ட எலியா மீண்டும் வருவார்னு யூத மக்கள் நம்பி இருந்தாங்க. ஏன்னு சொன்னா சீடர்கிட்ட என்னை யாருன்னு மக்கள் சொல்றாங்க சொல்லுங்கன்னு கேட்பார். சீடர்கிட்ட கேட்பாரு. அதுக்கு சீடர் சொல்லுவாங்க பார்ப்போம், சார் எலியா வென்றும் அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மேலே விண்ணுக்கு சென்ற எலியா மீண்டும் வருவார் நாம் அப்போ நம்பி இருந்தாங்க யூத மக்கள். அந்த அளவுக்கு யூதர் மக்கள் மத்தியில் எலியா அப்பேற்பட்ட இடம் பெற்றிருந்தது. ஏனென்றால் ஆண் விண்ணுக்கு சென்றவர் அவர், எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அவர். அப்போ இறை வாக்கின் மையமான ரெப்ரசன்டேட்டிவான மோசே அங்கே இருக்கிறாரு, இறை வாக்கினுடைய நபரான எலியா அங்கே இருக்கிறாரு. இவன் 2 பேரும் ஆண்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படிப்பட்ட ஆண்டோடைய மகிமை இடத்த கவனிக்கணும். அப்போ இந்த விழா ஒரு மகிமையின் விழா, ஆண்டவருடைய வெளிப்பாட்டின் விழா. தன் யார் என்று ஆண்டவர் எண்பிக்கிறாரு. இங்கே இதை பார்த்தா பேதுரு மலைத்து போய் கேட்குறாரு, ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்துடலாமா? இப்படிப்பட்ட விண்ணக அனுபவம் நமக்கு கிடைச்சிக்கிறது, நம்ம இப்படியே இருந்துடலாம், நம்ம எங்கேயும் போகக்கூடாது என்று பேதுரு எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. சொல்களே, இந்த விழா நான் சொன்ன மாதிரி தான், இந்த விழா மகிமையின் விழா. இந்த விழா நம்ம கொண்டாடணும் நினைக்கலாம். அப்போ நாம் என்ன பண்ணணும்? கடவுளுடைய மாட்சிமையை உணரணும். நம்ம அவர் எப்பேற்பட்டவர், அவர் எப்பேற்பட்ட மகிமைக்கு சொந்தக்காரர், அவர் எப்பேற்பட்ட ஒரு நபர். அப்பேற்பட்ட நபருடைய பிள்ளைகள் நாம் அழைக்கப்படுறோம்னா நம்ம எவ்வளோ பாக்கியம் என்று இருக்கணும். யோசிச்சு பாருங்க சோர்களே. 1 யோவான் 3:1 வாசிச்சு பாருங்க பார்ப்போம். நாமெல்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கிறோம்னா, நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுறோம். பைபிள் சொல்லுது சகோதரர்களே, எப்பேற்பட்ட மகிமையான அந்த ஒரு பரம்பொருளினுடைய பிள்ளைகள் நாம் அழைக்கப்படுறோம். பார்ப்போம் கடவுள் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துக்காரு பாருங்கம்மா. இப்போ நாமும் சொல்லணும், பேதுரு மாதிரி, ஆண்டவரே நம்ம ஒன்றாவே இருக்கலாம், நம்ம பிரியக்கூடாது. ஆனால் நான் விட்டு பிரிய மாட்டேன், தப்பு தண்டா பண்ணி தீய வழியில் போக மாட்டேன், பாவம் செஞ்சு பாவ வழியில் நான் திசை மாறி போக மாட்டேன் ஆண்டவரே. என்றால் உங்கள் மகிமையை நான் பார்த்துட்டேன், உங்கள் மகிமையை நான் உணர்றேன், உங்களுடைய அருள் கரத்தை நான் உணர்றேன், உங்கள் அருளை உங்களை கிருபையை நான் உணர்றேன். எனவே நான் உங்கள்கிட்ட போக மாட்டேன். பேதுரு மாதிரி சொல்லணும், நம்ம சொல்லுவோம்மா, சிந்தித்து பார்ப்போம். அப்படி சொன்னால் நாம் முழுமையாக ஆண்டவரை கண்டு உணர்ந்திருக்கோம்னு அர்த்தம். அதான் அந்த விழாவுடைய மகிமையாக தான். இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவரை உணரல்னு அர்த்தம். பேதுரு உணர்ந்தார பார்த்தீங்களா? ஆண்டவரே நம்ம இங்கேயே இருந்துடலாம், நம்ம வேறு எங்கேயும் போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம் நான் அமைச்சிடுறேன், நம்ம இப்படியே இருந்துடலாம். அப்படிப்பட்ட இறை அனுபவத்தை நம்மளும் பெறணும். நாம் ஆண்டவரோடு இருக்க என்ன பண்ண முயற்சி செய்யணும். அப்படி ஆண்டவரோடு இருக்க முயற்சி செய்தால் நம்ம ஒரு பேதுரு தான். சோர்களே, இதை நம்ம செய்வோமா? ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட வேண்டிக்குவோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை விட்டு பிரியாமல், உங்களை விட்டு விலகாமல், என்ன வரட்டும், நல்லது கெட்டது என்னெல்லாம் வரட்டும், அனைத்திலும் நாங்கள் உங்களை உணர, உங்கள் கூடவே இருக்க, உங்களை கரம் பிடித்து நடக்க அருள் செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். நாளை சந்திப்போம்.